இப்பொழுது கூட உம்முடைய வார்த்தைகளை சற்று நேரம் கேட்கும் போது இந்த வார்த்தையானது எங்களுக்கும் எனக்கும் இது பிரயோஜனமாக இருக்கட்டும். நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் காணும்படியாக நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எங்கு பார்த்தாலும் பலவீனங்கள், வியாதிகள், ஆபத்துகள், பிரச்சனைகள், நமக்கு எதிராகவே எல்லா விதமான நிலைகளும் இருந்து கொண்டிருக்கிற இந்த நிலைகளிலே தேவனுடைய கிருபை இல்லை என்றால் நாம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மட்டுமே நம்மை மட்டுமாக தாங்கி வருகிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனிதனாக இருந்தால் முதலாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படியும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். சரி, ஆண்டவருக்கு கீழ்ப்படியலையா, பெற்றோர்களுக்காக கீழ்ப்படியும், இல்ல பெரியவர்களுக்காக கீழ்ப்படியும், இல்ல மூத்தவர்களுக்காக கீழ்ப்படியும். யாராவது நல்லதை சொன்னா நம்ம அதை கேட்டு நடக்கணும். அப்பதான் ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனா நாம் அப்படி இல்லை. ஆண்டவருக்கும் கீழ்ப்படுகின்றோம், பெரியவர்களுக்கும் நாம் கீழ்ப்படுகின்றோம். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு அந்த அறிவை கொடுத்திருக்கிறது, அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. நாம் அப்படியாக வாழ்கின்றோம். ஒருவேளை அந்த வார்த்தைகளை நாம் கீழ்ப்படியாமல் போவோமானால் அநேக சாபங்களை நாம் சந்திக்கின்றோம். ஒரு வேடிக்கையான ஒரு கதை உண்டு. ஒரு மனிதன் நடந்து போய் கொண்டிருந்தார். கொஞ்சம் பெரிய மனிதர், அவர் பெரியவனா வயதானவர். அப்பொழுது அவர் பார்க்க ஒரு காட்சி அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னவென்றால், ஒரு மனிதன் ஒரு குளத்தங்கரையிலே உட்கார்ந்து கொண்டு ஒரு பூனையை கையில் வைத்து தண்ணீருக்குள்ளே முக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறான். முக்குறான், எடுக்கிறான், அது திணறுது. அப்போ இவர் கிட்ட போறாரு. போயிட்டு, ஏன்பா அவனுக்கு அறிவு இருக்குது, அவனுக்கு அந்த வாய்ப்பான ஜீவனை இப்படி போட்டு நீ முக்கி முக்கி எடுத்து நியாயமா? உடனே வச்சு வேலையை பார்த்துட்டு போயா, நீ வந்துட்ட, இது ஏன் பூனை, நான் குளிப்பாட்டி கொண்டிருக்கிற, உனக்கு என்ன கஷ்டம், நீ பாட்டு வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரை அனுப்பிச்சு விட்டான். இவருக்கு கஷ்டமாயிடுச்சு, என்னடா நம்ம நல்லதானே சொன்னோம், இப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டானே, பரவாயில்ல அப்படின்ட்டு அவரு என்ன மாதிரி நினைக்கிறேன், யார் சொன்னாலும் எதுவும் கேட்டுக்காம அப்படியே போயிட்டாரு. போயிட்டு ஒரு 1 hour கழிச்சு திரும்பி வராரு. அதே குளத்தங்கரையில இவன் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறான். அந்த பூனை செத்து கிடக்குது. அவன் வராரு, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னல, முக்கி முக்கி எடுக்காத, அந்த பூனை செத்துணும்னு சொன்ன, நீ கேட்டியா? போயா, அறிவே கிடையாது, அதனால ஒண்ணு சாவல. நான் என்ன பண்ண தெரியுமா, சரி முக்கி முக்கி எடுத்துனேன், பூனை ஈரமா இருக்குன்னு சொல்லி பூனையை குளிச்சுட்டேன், அதனாலதான் அது செத்து போச்சு, அதுக்குதான் நான் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னாராம். மீண்டும் இவருக்கு ஏண்டா இவங்க போய் வந்து நம்ம பேசணும்னு அவர் கலந்து போனார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் இப்படிதான் நாம் சரியா ஆண்டவரை, நாம் ஆண்டவரோ இல்லை வேதமோ இல்லை தேவனுடைய பெரியவர்களோ எப்படியோ ஏதோ ஒரு நல்ல காரியங்களை நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது நமக்கு நன்மைகள் உண்டு. ஆனா எந்த விதத்திலும் நாம் அதற்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டும் உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் வாக்குகள் எல்லாமே கட்டளைகளின் அடிப்படையில் தான் வாக்குகள் கொடுக்கப்படுகிறது. இந்த மாதத்திலே, இந்த மார்ச் மாதத்திலே, நேற்றைய தினத்திலே நம்முடைய தலைமை போதகர்கள் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களுக்கு தெரியும். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அதே வசனங்கள்ல முழு வசனத்தை தான் நான் எழுதுகின்றேன். ஏனென்றால் நீங்க டெஸ்ட் எழுதும் போது அந்த வசனத்தை முழுவதுமே நீங்க எழுத வேண்டும் என்பதற்காக அந்த வசனத்தை முழுவதுமாக நான் போட்டிருக்கிறேன். ஆனா நம்முடைய போதகர் அவர்கள் அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது என்று சொல்லி அந்த ஸ்கிரீன்ல அவர்கள் போட்டார்கள். இப்போது இந்த வார்த்தைகள் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன? எனக்கு அந்த வார்த்தை கேட்கும், என்ன பாஸ்டர் வித்தியாசமான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எழுந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நானே அதை பார்த்த உடனே யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனா அவர் சொன்னாரு, அதுல மறைபொருட்கள் மறைந்திருக்கு. அப்ப எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்திலே 3 விதமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய தலைமை போதவர்கள் நமக்கு சொன்னார்கள். முதலாவது, நான் உனக்கு முன்பாக செல்வேன். இது முதல் ஆசீர்வாதம். அந்த வார்த்தையில உடன்படிக்கை பற்றி முன்னே செல்லும், நான் அவருக்கு பின் செல்ல வேண்டும். அப்போ நான் உனக்கு முன்பாக செல்வேன். உடன்படிக்கை பற்றி இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது, தேவனுடைய மகிமையான செயல்களை குறிக்கிறது. ஆகவே இயேசுவானவர் முன்னே செல்லும் போது, நாம் பின்னே செல்லும் போது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த மார்ச் மாதத்தோடு நிறைய சாட்சிகள், எவ்வளவு எதிரான காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார்,
உனக்கு முன்பாக செல்வேன். அது முதல் ஆசீர்வாதம். இரண்டாவதாக, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எதற்காக அவர் முன் செல்கிறாரா? இளைப்பாறுதலை தேடி அந்த ஸ்தலத்துக்கு அவர்கள் போகிறார்கள். அப்போ ஆண்டவர் நம்மை அழைத்து சென்று இளைப்பாறுதல் தருவதாக அவர் வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவது, எந்த காரியங்களுக்காக அந்த ஸ்தலத்துக்கு அவர் போகிறார்கள், அந்த தேவைகள் உண்டு, அந்த தேவைகளை சந்திக்க முடியாமல் செல்கிறார்கள். அப்போ மூன்றாவது, நான் உன் தேவைகளை எல்லாம் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இதுதான் இந்த மாதத்திலே, நேற்றைய தினத்திலே நம்முடைய தலைமை போது மூலமாக கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதமான வார்த்தை. அப்போ இயேசுவை நாம் சுமக்கும் போது, உடன்படிக்கை பற்றி சுமந்து செல்கிறது, அவருக்கு பின்னாக நாம் செல்லும் போது இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். ஆகவே இந்த ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் கர்த்தரை நாம் பின்தொடர வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். சரி, இன்றைக்கு நான் இந்த வார்த்தையை சொல்லும்போது உடன்படிக்கை பெட்டி, எத்தனை பேருக்கு அது தெரியுமோ தெரியாது. அந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து சொல்லணும்னா அது ஒரு பெரிய வேத ஆராய்ச்சி. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது நீங்க கலந்து கொண்டீங்களே தெரியாது. 40 நாட்கள் வேத ஆராய்ச்சியில நம்முடைய மாசம் ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி ஒரு தலைப்பில பேசுறார்கள். அதுல அநேக சத்தியங்கள், மறைபொருள்கள், விளங்காத காரியங்கள், அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதுல ஒன்று உடன்படிக்கை பெட்டி. அப்போ உடன்படிக்கை பெட்டி என்பது என்ன என்பதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய நேரம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி யோசித்து வந்தேன். ஆனா இன்னைக்கு பார்த்து சாட்சி நிறைய நம்ம பாடல் கூட நான் 2 கவிகளை குறைத்து விட்டேன். ஆனாலும் நேரம் 10 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் இன்னொரு 10 நிமிஷம் நான் முடிக்கணும், ஏன்னா நமக்கு பந்தி இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் எனக்கு என்ன நேரம் கொடுத்து பேச சொல்லுகிறாரோ அந்த நேரத்துக்கு நான் உங்களோடு பேச ஆசைப்படுகின்றேன். இன்றைக்கு நான் உடன்படிக்கை பற்றி குறித்து உங்களோடு பேச போகிறேன். அதற்கு முன்பதாக, உடன்படிக்கை என்பது வேதத்திலே முதலாவது சொல்லப்படுகிறது. யாருக்கு தெரியுமா? தேவனுக்கும் நோவாவுக்கும் உடன்படிக்கை. அதுதான் வேதத்தில் முதல் உடன்படிக்கை. நீங்க வாசிங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், வாசிக்க கேட்ட 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், உன்னோட கூட குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். தேவன் நோவாவு கூட ஒரு உடன்படிக்கை. அதுதான். அதுக்கு பிறகு நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு பேரோட ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு அவர்களோடு, நீங்க தாவீதோடு, இப்படி ஒவ்வொரு மக்களோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்கின்றார். ஆனா முதல் உடன்படிக்கை நோவாவுக்கும் தேவனுக்கும். இது எதை குறிக்கிறது என்றால், தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பு, ஒரு உறவை குறிக்கிறது. அப்போ இங்கே தேவனுக்கும் நோவாவுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நானாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்ல. முதல் உடன்படிக்கை என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? முதல் உடன்படிக்கை என்ன? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன அது அடையாளம்? 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களுடனே பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் சொல்லிட்டு அடுத்த வசனத்தை அவர் வாசிங்க. இனி மாம்சமானவைகளை எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் என்னது சங்கரிக்கப்படுவதில்லை, பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். ஹல்லேலூயா. முதல் உடன்படிக்கை என்ன தெரியுமா? இந்த பூமியை ஆண்டவர் நீரினாலே அழிக்கிறார். அப்ப ஒரு தைரியம் இருக்கு, கடல்ல உள்ள வந்துச்சுன்னா நீங்க பயப்படாது, உலகம் அழியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார். ஏன்னா நான் தொடர்ந்து நோவாவின் காலத்திலே நோவாவின் மக்கள் பேழைக்குள்ளே ஏற்றிப்பட்ட பிறகு பயங்கரமான மழை. எத்தனை நாள்? 40 நாள். எப்படிப்பட்ட மழை? இரவும் பகலும் விடாமல் மேகம் வெடித்து அங்க பூமியெல்லாம் நிரப்புகின்ற அளவுக்கு மழை. அதற்கு பிறகுதான் முதல் உடன்படிக்கை இங்க ஆண்டவர் நோவாவுக்கு சொல்கிறார், இந்த பூமியை இனி நான் தண்ணினால அழிக்கவே மாட்டேன். இதுதாங்க. அப்போ அதுக்கு ஒரு அடையாளம் வேணுமே. அடையாளத்தை வச்சாங்க. யாருக்கா ஞாபகம் இருக்கா? என்னது? வானவில்லை வைத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம்
12வது வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக. என்ன அடையாளம் என்று சொல்லி அடுத்த வசனத்தை சொல்றார், நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். என்னது வில்லு? ஆண்டவர் வில்லு அம்புமா வச்சுட்டு இருக்கிறார் இல்ல, வில்லை வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும் என்று சொல்லுகிறார். அதுதான் என்னது? வானவில். வானவில் எப்போது தோன்றியது தெரியுமா? ஆண்டவர் நோவாவுக்கு முதல் உடன்படிக்கையின் அடையாளமாக இனி ஜலத்தினாலே இந்த உலகம் அழியாது என்பதற்காக படைக்கப்பட்டதுதான் வானவில். அதுதான் முதல் அடையாளம். அப்ப உடன்படிக்கை என்பது தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவு. அந்த உறவை நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உறவு நமக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவு, ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு, ஒரு சகோதரருக்கும் சகோதரிக்கும் உள்ள உறவு, இவைகளை காட்டிலும் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு ஒரு உண்மையான, ஒரு பரிசுத்தமான, ஒரு விசேஷித்த உறவாக இருக்கிறது. அதன் மூலமாக தான் உடன்படிக்கை என்கிற காரியம் அங்கே வருகிறதை பார்க்கிறோம். வேதத்துல யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24 வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை வாசிக்க வேண்டாம், நேரமாகிறது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை தெரியுமா செஞ்சார்? உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு. யாரோட சொல்லிட்டாரு? ஆபிரகாமுக்கே சொல்லிட்டார். ஏன்னா நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரியுமாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் அவனோட உடன்படிக்கை செய்த உடனே கிளம்பி போறான், வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். ஆபிரகாம் இல்லாம போயிட்டானா? ஆபிரகாம் ஒன்று இல்லாம ஆயிடுச்சா? இங்க இருந்ததை காட்டிலும் அங்க ஆண்டவர் பெரிய கோடீஸ்வரன் ஆண்டு மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு உடன்படிக்கை செய்கிறார். நீ இதை செய், இதை நான் செய். ஆமா, அங்க அப்படிதான். நீங்க அது போல அந்த அடையாளம் தான் இருக்கு நிறைய, அதுக்குள்ள போகிறோம், அது நேரமாக. ஆனா என்னுடைய தலைப்பு இந்த உடன்படிக்கை என்பது அதன் மூலம் தான் ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டி அங்கு வைக்கப்படுகிறது பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரம் என்று ஆண்டவரை தொழுது கொள்ளும் குறிப்பிட்டார். அதிலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அது யாரும் போக முடியாது. அங்க ஆசாரியன் மாத்திரம் தான் உள்ள போக முடியும். அப்போ அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டது. அதனால இந்த உடன்படிக்கை பெட்டி தான் அந்த பர்வத மலையிலிருந்து முன்னே செல்கிறது என்று சொல்லி இங்க நம்ம இடத்துல வாசிக்கிறோம். அப்படி செல்லும் போதுதான் ஆண்டவர் முன்னே செல்கின்றார், ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார், ஆண்டவர் உங்களுடைய தேவையெல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறார். அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருப்பது என்ன? எத்தனை பேருக்கு ஒருவேளை தெரியுமோ தெரியாது. உடன்படிக்கை பெட்டியிலே இருந்தது என்ன? எத்தனை பேருக்கு தெரியும்? அதை சொல்ல வேண்டாம், தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. கொஞ்சம் கஷ்டம் தான். உடன்படிக்கை பெட்டி பெட்டி சொல்றேன். என்ன வெறும் அது என்ன தகர டப்பாவா இல்ல ஒரு டப்பாவா? இல்ல, அது மரத்தினாலே செய்யப்பட்ட பொற்தகடுகளால் மூடப்பட்ட அதற்குள்ளே விசேஷித்த பொருள் வைக்கப்பட்ட ஒரு பெட்டி தான் அந்த உடன்படிக்கை பெட்டி. அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதை சுமக்கிறவர்கள், அதை பின்தொடர்கிறவர்கள் ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். அதனால உடன்படிக்கையை விட்டு அவருடைய உடன்படிக்கை பெட்டி விட்டு அவர்கள் எங்கேயுமே போகாம, எங்க போனாலும் கூடவே போவாங்க. இப்ப இயேசு நமக்கு அடையாளமாக வந்துவிட்டார். இப்ப அவரை நாம் பின்தொடர்கிறோம். நமக்கு உடன்படிக்கை பெட்டி இப்ப கிடையாது. ஆனா அப்பொழுது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உடன்படிக்கை பெட்டியை பின்தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா அதுல இருந்த 3 பொருட்கள் விசேஷித்தமானவை. வாசிப்போமா? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதிலே ஒரு நிமிஷம், என்னது? தூபகலசமும் அது பெட்டி, அந்த பெட்டியிலே நல்ல கவனிங்க, முதல் உள்ளே இந்த பொருள் எது தெரியுமா? என்னது? மன்னா. மன்னானா அப்படி ஓப்பனா வைக்கல, எதுக்குள்ள வச்சிருக்காங்க? ஒரு பாத்திரத்துக்குள்ள வச்சு மன்னா. ஆனா வேல்யூ ஒரு பாத்திரத்துக்கு இல்ல, எதுக்கு? மன்னா. ஆமா, மன்னா ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்டு உள்ளே இருந்தது. அது முதல் காரியம். இரண்டாவது தளித்த கோல் தான் வருகிறது. ஆமா, தளித்த துளித்த எல்லாம் ஒண்ணுதான்.
ஆமா, ஆரோனுடைய தளித்த கோல், துளித்த கோல். நம்ம துளித்துன்னு பேசி பழகிக்கிறோம், துளித்த கோல். ஆரோனுடைய துளித்த கோல் இரண்டாவது. அது என்ன விசேஷம், அதுதான் நம்ம பார்க்க போறோம். மூன்றாவது என்னது? கற்பலகையல்ல, கற்பலகைகளும் இருந்தன. மோசே மலையின் மேல் ஏறி இயேசுவிடத்திலே கற்பலகையிலே அவன் எழுதி வாங்கி கொண்டு வந்தான். அது எத்தனை பலகை? 2 பலகை. அந்த பலகை இருந்தது. அப்போ இந்த 3 விசேஷித்த பொருட்கள் உள்ளடங்கிய பெட்டி தான் இந்த உடன்படிக்கை. நீங்க தெரிந்து வச்சிருக்கணும். உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்குதுன்னா டக்கு சொல்லணும். மன்னா, துளித்த கோல், மூணாவது கற்பலகை. அவ்வளவுதான். அப்போ இவைகள் எதற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது? உடன்படிக்கை விசேஷித்தவர்கள் இயேசுவுக்கு அங்க அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கு நாம் சொல்லுகிறோம். ஆனா அதிலே வைக்கப்பட்டிருக்க இந்த பொருட்கள் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு 3 காரியங்கள். மன்னாவை குறித்தும், துளித்த கோலை குறித்தும், இரு கற்பனைகளை குறித்தும் நான் உங்களுக்கு நேரம் இருக்கிற வரைக்கும் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். முதலாவதாக யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம். மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்தில் இருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து போதும். நிறைய வசனங்கள் வாசிக்கிறோம், நேரம் இல்ல, பரவாயில்ல. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு எங்க இருந்து கொடுத்தாரா? வானத்தில் இருந்து. நீங்க யாருக்கா வானத்துல இருந்து அப்பம் வாங்கிருக்கீங்களா? வீட்டிலேயே அப்பம் கிடைக்கிறது இல்ல, வானத்துல இருந்து கிடைக்கிறது இல்ல, வானத்துல இருந்து அப்பம். அப்ப மன்னா என்ற பேரு ஆண்டவர் சொன்னாரா? யார் பேர் வச்ச மன்னான்னு? ஜனங்கள் பேர் வச்சாங்க. ஆண்டவர் சொன்னாரு அவங்களே ஒரு பேர் வைக்கிட்டு இருந்தாங்க. அவங்கதான். நீங்க அப்படியே 31 வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 31 வசனம், 16ஆம் அதிகாரம். அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். என்றால் வானத்திலிருந்து அந்த அப்பத்தை அவங்க பெற்றபடியா மன்னா என்று அதுக்கு பேர் வைத்தார்கள். அது எப்படி இருந்ததுன்னா கொத்தமல்லி எப்படி எவ்வளவு இருக்கும்? குட்டியா இருக்கும். நேரம் எப்படி இருந்தா இதெல்லாம் நம்ம மன்னாவை பத்தி டக்குன்னு சொல்லணும். மன்னா பேர் மட்டும் தான் கேட்டிருக்கோம். என்ன நீங்க மன்னா பத்தி சொன்னீங்க, எப்படிப்பட்டதுன்னு சொல்லி இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. மன்னா என்பது ஒரு சிறிய பொருள். கொத்தமல்லி சின்னது, அது நிறம் எப்படி இருக்குது? அதெல்லாம் பரவாயில்லைங்க, அந்த டேஸ்ட் சொல்றாரு பாருங்க. சொல்லுங்க. அதிக தேனிட்ட அந்த வார்த்தையை படிக்கும் போது நாக்குல மன்னா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எவ்வளவு தேவனால் நேசிக்கப்பட்டு கொள்ளாதவர்கள், கொடுமைக்காரர்கள், முரட்டாட்டம் உள்ளவர்கள், தேவனுக்கு விரோதமாக இருந்தவர்கள். இயேசு நேசிக்கிறார். நம்மள மாதிரியே தான். ஆண்டவருக்கு ஒருபோதும் நம்ம கீழ்ப்படியதே கிடையாது. நாம ஆண்டவர் நேசிக்கிறது இல்ல, ஆனா இயேசு நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை மிகுந்த அன்பா இருக்கிறார். அதற்காக ஜனங்கள் பட்னியா இருக்கக்கூடாதுக்காக எத்தனை நாள் கொடுத்தாரு நினைக்கிறீங்க? 40 வருஷம். ஆமா, ஆனா ஒரு கட்டளை கொடுத்தாரு. 6 நாள் நீங்க போய்க்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா 7ஆவது நாள் தொடக்கூடாது. ஆமா, உங்க சேர்த்து வச்சதெல்லாம் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா என்ன ஆயிடுச்சு? புரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஆனா அது மத்த நாள் தான் இருக்கு. 6 நாள் இருக்கும். நீங்க சனிக்கிழமை வரைக்கும் ஒண்ணாகாது. நீங்க ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து வைக்கிறேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை யாரு கூடியது? கற்றுக்கூடியது. ஆண்டவர் எல்லாமே கரெக்டா செஞ்சார். அப்போ அந்த மன்னாவை குறித்து சொல்லப்படுகிறது. 40 வருஷங்களாக வனாந்திரத்தில் இருந்த போது தேவனாலே தரப்பட்ட ஒரு முக்கிய ஒரு உணவு. இதை எதை குறிக்கிறது என்றால், தேவன் அற்புதமானவர், இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை செய்வார் என்பதற்கு அடையாளமாக அந்த உடன்படிக்கையிலே வைக்கப்பட்டிருக்கிறது மன்னா. இதை ஆண்டுடைய வார்த்தைக்கும் ஒப்பிட்டு இந்த மன்னாவை சொல்வது உண்டு. ஒரு நிலையில பிசாசு இயேசுவை சோதிக்கும் போது ஆண்டவர் சொல்வார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையில் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்துக்குரிய அப்பத்தையும் ஆவிக்குரிய அந்த அப்பத்தையும் அவர் அங்க ஒப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு அடையாளம் இருக்குன்னா ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு இல்லாம என்பதே கிடையாது.
உங்களுக்கு பிரச்சனை என்பது வந்தாலும் கூட அதிலிருந்து நிறைவே இல்லை என்பதே கிடையாது. எல்லாம் ஆண்டவர் நிறைவாய் தருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியோ இருந்தாங்க, எப்படியோ நடந்தாங்க, ஒரே போராட்டம் பண்ணினாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத நடந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் 40 வருஷம் அவர்களை போஷித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எப்ப மன்னா முடிச்சு தெரியுமா? அதனுடைய கடைசி ஆண்டவருடைய நடத்துதல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்க சொன்ன அந்த வாக்குத்தத்தம் என்ன? கானான் தேசத்துக்குள்ள போகணும், கானான் தேசத்துக்குள்ள போகணும். கானான் தேசத்துக்குள்ள இவர் நுழைந்து கானான் தேசத்திலே முளைத்த முதல் தானியத்தை இவங்க எப்ப சாப்பிட்டாங்களோ அப்ப மன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். அது வரைக்கும் ஆண்டவர் போஷித்தாங்க. எவ்வளவு பெரிய அற்புதம்! அது நமக்கு ஒரு அடையாளமாக ஆண்டவர் சொல்லுகிறார். மன்னா அதெல்லாம் சாதாரணம் கிடையாது. அது வானத்திலிருந்து ஒரு சிலர் சொல்றாங்க தேவதூதர்கள் சாப்பிட்டா இருக்கிறாங்க. அவங்க என்ன சிக்கன் கைமா சாப்பிடுவாங்க, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு. ஆனா சொல்றாங்க தேவதூதர்கள் உண்ணும் உணவை யாருக்கு கொடுத்தார்? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அதனுடைய பேர் தான் மன்னா. யோசுவா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோசுவா 5ஆம் அதிகாரம் தேசத்தின் தானியத்திலே நல்ல கவனிங்க. அவர்கள் எந்த தேசத்தின்? கானான் தேசத்தின் தானியத்தை புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்தின் பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். அவங்களுக்கு சாப்பாடு ஆண்டவர் அரேஞ்ச் பண்ணார். கானான் தேசத்துக்குள்ள போய் சாப்பிட ஆரம்பிச்ச உடனே மன்னாவுடைய பெய்யறது நின்று போச்சு, ஒழிந்தது என்று வாசிக்கிறோம். யோசிச்சு பாருங்கல்ல, மன்னா ஒரு விசேஷித்த ஒரு பொருள். தேவன் நமக்காக அருளப்பட்ட வானத்திலிருந்து வந்த ஒரு அப்பம். அதனுடைய ருசி தனியான ருசி, வாயினால் சொல்ல முடியாது. அவ்வளவு இனிமையான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அதற்கு அடையாளமாகத்தான் மன்னா உடன்படிக்கை பெட்டியிலே வைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இரண்டாவது ஆரோனுடைய துளிர்த்த கோல். இது எதற்கு அடையாளம் தெரியுமா? அதிகாரத்துக்கான அடையாளம். முதலாவது அற்புதத்துக்கான அடையாளம் மன்னா அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இரண்டாவது துளிர்த்த கோல். யாருடைய துளிர்த்த கோல்? நீங்க கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா மட்டையா துளிர்த்த கோல்னா என்ன? துளிர்த்த கோல் ஒரு கம்பு, இந்த ஸ்டிக் இருக்குங்க, நம்ம ஜோடன் அடிக்கிற ஸ்டிக். இதுல ஏதாவது இலை வருமா? வருமா? வராது. ஆனா அந்த கோல் காஞ்ச ஒரு கோல். உங்களுக்கு தெரியல, மோசே ஒரு கோல் வைத்திருந்தார், ஆரோனும் ஒரு கோல் வைத்திருந்தார், ஆசாரியர்கள் கோல் வைத்திருப்பார்கள். அப்ப அந்த கோல் துளிர்த்திருந்துதான். சரி, அப்படியே துளிர்த்தாலும் ஒரு நாளோ 2 நாளோ என்ன ஆயிடும்? வாடி போயிடும், பட்டு போயிடும், மறுபடியும் வெறும் கொம்பு தான் இருக்கும். ஆனா ஆரோனுடைய துளிர்த்த கோல் எந்த நிலையிலும் அது துளிர்த்த மாதிரியே இருக்கு. அப்போ அது எதற்கு என்றால், உங்களுக்கு இந்த பிரச்சனையை நீங்க கொஞ்சம் பார்க்கலாம். அதுதான் நிறைய நேரம் எனக்கு இன்னைக்கு வேணும்னு நான் நினைச்சேன். ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு எப்பவுமே ஒரு காரியம் கைமுக்கு முடிக்கணும். நான் அது ரொம்ப கரெக்டா இருப்பேன். கைமுக்குள்ள முடிக்கணும். 10 நிமிஷத்துல பேசுவேன், 1.5 மணி நேரம் பேசுவேன். அதனால எனக்கு அதை 11 மணிக்குள்ள முடிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நான் முடித்து விடுவேன், அப்படிதான் நினைக்கிறேன். இது ஒரு அதிகாரத்துக்கான ஒரு அடையாளம். ஏன்னா அங்க ஒரு போட்டி வருகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே போட்டி. மோசேயும் ஆரோனும் ஆசாரியனாக அங்கே ஏற்படுத்தப்பட்டார்கள். ஆனா ஜனங்கள் நீங்க மட்டும்தான் அதற்குரியவர்களா, நாங்களாம் கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் எழுந்தியது. அதுக்கு முக்கிய தலைவர் யார் தெரியுமா? கோராகு என்கிற ஒரு மனிதன். என்னாகும் 14ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி வச்சு கொள்ளுங்க. அதுல நேற்று வாசிக்க வேணாம், வசனத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அங்கே கோராகு மற்றும் 250 பேர் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக பேசினார்கள் என்று 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல மோசேயும் ஆரோனும் பார்த்து சொல்றாங்க, ஏன் நீங்க மட்டும்தான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகணுமா? நீங்க மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைய முடியுமா? நாங்கெல்லாம் என்ன வீணாய் வந்தவர்களா? நாங்களும் அவருடைய பிள்ளைகள், நாங்களும் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியவர்களா? ஏன் எங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்லை? ஏன் இது மோசேக்கு கோபம் வந்ததோ இல்லையோ, யாருக்கு கோபம் வந்தது? ஆண்டவருக்கு கோபம் வந்தது. நீங்க அப்படியே 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக. ஒரு நிமிஷம் நீ போங்க. மோசே ஆரோன், நீங்க 2 பேரும் கொஞ்சம் நவுருங்க.
கொஞ்சம் நவருங்க. ஆண்டவர் எப்படி பேசிருக்காரு பாருங்க. நீ கொஞ்சம் நவருங்க. இவங்களை நான் என்ன பண்ணுவேன்? ஒரு நிமிஷத்துல அதமாக்குவேன். யாரு? இந்த கோராகும் இந்த 250 பேர் கூட பேச அவ்வளவு கோபம். யாருக்கு? ஆண்டவர். ஏன்னா இது மோசேயும் ஆரோனும் தன்னாலே நியமிக்கப்பட்டு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? ஆண்டவர் கொடுத்தார். ஆனா இவங்க ஏற்றுக்கொள்ளல. நடந்தது என்ன? பெரிய அழிவு. 32 வசனத்தை வாசிங்க. 32. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக்கூடிய எல்லா மனிதரையும் அவர்களுக்குள்ளான சகல பொருட்களையும் ஒரு சங்காரங்க. ஆண்டவரை நிறுத்த முடியல. அவர் யார்? நீ இந்த இடம் அவர் சொல்ற நீ அப்படி பொழக்க போற, நீ கிளம்புற, போயிடுற. இவங்க கெஞ்சறதுக்கு கூட நேரம் இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டு தன்னுடைய கோபத்தை அங்க வெளியிடுகிறார். நீங்க தேவனுடைய மனிதர்களுக்கு விரோதமாக நீங்க நாங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. அவர்கள் பார்த்துக்கோ. ஆண்டவருக்கு ஆண்டவர் தட்டிப்பார். அதுதான் சவுல் இங்க கடைசி வரைக்கும் தாவீது பாத்தீங்கன்னா சவுல் மேல அவன் எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் கூட ஆண்டவராலே அபிஷேகப்பட்ட சவுலை நான் என்ன பண்ண மாட்டேன், ஒண்ணுமே அப்படிதான் விட்டு வந்துட்டான். அதற்கு கிடையாது. ஆண்டவர் கோபம் கொடுக்கிறார். இன்னைக்கு அந்த கோபம் ஆண்டவருக்கு கிடையாது. ஏன்னா இயேசு சிலுவையில் நமக்காக தன்னுடைய அன்பை முழுவதும் வெளிப்படுத்திட்டார். அந்த கிருபையின் காலங்களிலே நாம் இருக்கிறோம். இங்க இந்த 16 அழிக்கப்பட்டார்கள். அது மாத்திரம் இல்லைங்க, அவங்க மாத்திரம் இல்ல. நீங்க 14 அதிகாரம் 35 வசனத்துல அக்கினி கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது என்று வாசிக்கிறோம். தூபம் யாருக்கு காட்ட முடியும் தெரியுமா? ஆசாரியர்கள் தூபம் காட்ட முடியும். இவங்க போய் நின்றுட்டு நாங்களும் தூபம் காட்டணும்னு போனாங்க. அக்கினி என்ன பண்ணிடுச்சு? பட்சித்து போட்டது என்று நாம் இடத்துல வாசிக்கிறோம். அதற்கு பிறகு ஆண்டவர் மோசேயை கூப்பிடுறார். வா, இவங்க பிரச்சனை பட்டாங்கல்ல, யாராருக்கு 12 கோத்திரத்துல 12 பேரை நீங்க கூப்பிடு. அவங்க கையில எல்லாருக்கையும் ஒவ்வொரு கோலை கொடு. துளித்த கோல் எப்படி வந்ததுன்னு சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கையும் கோலை கொடு. 12 கோலையும் ஆசிரியர் கூடாத வை. அடுத்த நாள் வந்து பாரு, யாரு என்னாலே அதிகாரத்துக்கு அடையாளமாக நான் வைக்கிறேன் என்பதை பாரு என்று சொல்கிறார். நடந்ததுங்க. 12 கோல்களை எடுத்து ஆசிரியர் கூடாரத்தில் வைக்கப்பட்டது. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடு பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்துடைய பிரபுவினிடத்திலும் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதி ஆசிரியர் கூடத்தில் கொண்டு வச்சு. நடந்தது என்ன தெரியுமா? நான் வாசிக்கிறேன். 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் அதோடு நின்றுதா. பரவாயில்லைங்க. 11 கோலும் வச்ச மாதிரியே இருக்குது. எப்படி? ஒரு கொம்பை கொண்டு வச்சாங்க. 12 கொம்பை வச்சாங்க. கோலுன்றத விட கொம்புன்னு சொல்றேன். 12 கொம்பை கொண்டு வச்சாங்க. 11 கொம்பு வச்சபடியே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இன்னும் காஞ்சி போய் இருக்கும், வச்சதை விட காஞ்சி இருக்கும். ஆனா ஆரோனின் பேரில் இந்த லேவியின் குடும்பத்தை ஆரோன் அவர்கள் ஆசாரியர்கள், ஆண்டவராலே அதிகாரத்துக்குரியவர்கள், அடையாளம் காட்டப்பட்டவர்கள். அவருடைய கோல் எப்படி இருந்ததா? அப்ப புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஆரோனின் கோல் எப்போ துளிர்ந்ததுன்னா நீங்க இந்த கதையை சொல்லணும். ஆரோனின் கோல் துளிர்ந்தது. அதோடு இல்லைங்க, பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? வாசிங்க. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை எல்லா கரங்களும் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியங்க. என்ன இது? ஒரு கொம்புங்க, சாதாரண ஒரு கொம்பு. ஆனா ஆசிரியர் கூடத்துல வைக்கப்பட்ட உடனே 12 பேர் வச்சாங்க. ஆனா ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். அதற்கு அடையாளம் தான் ஆரோனின் அது பாருங்க. துளிர் விட்டு பூ பூத்து, அந்த வார்த்தை வாதுமை என்ன பழமோ தெரியல. வாதுமை பழம் பழமா இருக்கு. இங்க என்ன சொல்றாரு தெரியும் இல்ல? எப்படி இருக்கு? நீங்க யோசிச்சு நடக்குமா? இது நடக்குமா? நம்மளுடைய சிந்தனை யோசிச்சு பாருங்க. நடக்கவே நடக்காது. வச்ச மரத்துல வச்சு எல்லாம் நட்டு எல்லாம் எரு போட்டு வைக்கணும், ஒண்ணுமே வர மாட்டேங்குது. ஒரு இலை கூட வர மாட்டேங்குது. மெஸ்ஸி புடிக்கி தூக்கி போட்டு இருக்கிறான். நானும் வைக்க வச்சு எனக்கு இதை வளரலையே, ஏன் வைக்கிறேன்னு கேட்டா இருக்க என்னைக்காவது வளரும். அது வளர மாட்டேங்குது. சரி, எது அங்க வளரும் பார்த்தா எலி வந்து பிடிக்கி போட்டுருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல.
இங்க ஆரோனுடைய துளித்த கோல் அந்த கோல் துளித்தது என்று வாசிக்கலாம். எதற்கு? ஆரோன் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதுதான் உடன்படிக்கை பெட்டியிலே வைக்கப்பட்டது. இப்போ நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், மன்னா அற்புதத்துக்கான ஒரு அடையாளம் உடன்படிக்கை பெட்டியில இருந்தது. இரண்டாவது, ஆரோனுடைய துளித்த கோல் அதிகாரத்துக்கான ஒரு அடையாளம். நமக்கு ஆண்டு பெரிய அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாரும் உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருக்கும் இல்லாத ஒரு அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாமும் தேவனும், அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறார், நான் அவருடைய மகனா இருக்கிறேன். அவர் என் தெய்வமா இருக்கிறார், நான் அவருடைய விசுவாசியா இருக்கிறேன். எவ்வளவு பெரிய உறவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக மொழி ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அது அடையாளம் தான் இந்த ஆரோனின் துளித்த கோல். மூன்றாவது, கடைசியாக ஒன்றை சொல்லி பாருங்க, இரு பலகைகள், கற்பலகைகள். ஈஸியா நம்ம சொல்றது. இந்த பலகை வாங்குவதற்கு, இந்த வார்த்தைகளை 10 கட்டளை வாங்குவதற்கு மோசே எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. மோசே ஒரே ஒரு கற்பலகை தான் எழுதினாரா? இல்ல, யாருக்கு தெரியும்? 2 வாட்டி. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல ஒரு வாட்டி மலைக்கு போறாரு, எழுதுறாரு, எழுதிட்டு வந்துட்டாரு, ஜனங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஜனங்கிட்ட சொல்வதற்கு வர வந்தா இங்க என்ன நடக்குது? ஐயோ, இங்க இஸ்ரவேல் ஜனங்கள், ஏன்னா மோசே வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏங்க போனா டிராபிக், அவர் போற இடத்துல என்ன டிராபிக்கோ தெரியாது, நிறைய பஸ்ஸுங்க எல்லாம் வந்திருக்கும், ஏதோ ஒரு டிராபிக். இல்ல ஆண்டவர் வருவதற்கு பேசுவதற்கு ஒரு டைம் ஆயிருக்கலாம். இல்ல அவரு மெய்மா இருந்து ஆண்டவரை பார்த்து பேசி சந்தோஷத்துல உட்கார்ந்து, எப்படியோ இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருக்காங்க. எப்போ நமக்கு நேரமோ, எப்போ ஆண்டவரை குறை சொல்லணும், எப்போ நமக்கு நேரமோ, எப்போ ஆண்டவரை தூஷிக்கணும். ஏன்னா நமக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும். நமக்கு அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான். இங்க கண்டு போட்டு இதோட ஆரோனும் அங்க சேர்ந்துருக்கான். ரொம்ப கஷ்டம் அதுதான். ஆனா ஆரோன் சொல்லுற காரியம் உங்களுக்கு தெரியாதா இருக்குது. இந்த ஜனங்கள் கேட்க மாட்டாங்க. நான் சொன்னாலும் ஆமா, நீ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஆண்டவர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள், வணங்காக்கழுத்து உள்ளவர், இருமாக்குள்ளவர்கள். நான் என்ன சொல்ல முடியும், என்ன செய்ய முடியும்? கோபத்துல வந்து பார்த்த உடனே கோபம் வந்துருச்சு. என்ன பண்ணிட்டான்? கற்களைய உடைச்சு. ரொம்ப கோபக்காரங்க. ஆனா வேதம் அவன் என்ன சொல்லுது? எப்படிதான் சொல்லுதோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. பயங்கர கோபக்காரன். கோபத்தினால ஒருத்தனை கொண்டு போட்டுறான். ஆமா, அப்பேற்பட்ட மோசே. ஆனா வேதம் சொல்கிறது அவன் மிகுந்த சாந்தம். ஏன் சொல்லுறது? அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அது சொல்லப்படுது. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதில் அவனை போல சாந்த குணம் யாருமே கிடையாது. வீட்டுல இருக்கிற ஒரு பிள்ளையை சமாளிக்க முடியுதா? பேச்சவங்களுக்கு யோசிச்சு பாருங்க. 2 பிள்ளைகளை யாராவது சமாளிக்க கேட்டுங்க. 2 பிள்ளைகளை சமாளிக்க முடியுமா? நம்முடைய சபையை எடுத்துங்க, இருக்கிற ஒரு 150 குடும்பத்தை சமாளிக்க முடியுமா? இவங்க 6 லட்சம் புருஷங்களை சமாளிக்கணும். எவ்வளவு சாந்த குணம் வேணும். அப்போ அதையெல்லாம் கடைசியில அதை உடைச்சி எல்லாம் நொறுக்கி எல்லாம் சாப்பிடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கலந்து கொடுக்க அளவுக்கு போகும். அதற்கு பிறகுதான் 2வது பலகை ஆண்டவராலே கொடுக்கப்படுகிறது. அது எங்கே வருகிறதுன்னா, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். யாத்திராகமம் 34 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். முந்தின, ஏன்னா உடைஞ்சிருச்சு. இப்ப ஆண்டவரே சொல்றாரு, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்து வார்த்தைகளை எழுதுவேன் என்றார். அதற்கு பிறகுதான் 10 கற்பனைகள். இது எதற்கு அடையாளம் தெரியுமா? ஆண்டவருடைய அரசாட்சிக்கு அடையாளமாக சொல்ல வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அரசாட்சி என்றா, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்தான் எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். அப்ப தேவனுடைய அரசாட்சிக்குள் நீங்கள் நுழைய வேண்டும் என்றால் அந்த கற்பனைகளுக்கு நீங்கள் நடக்கணும். நானே தேவன், என்னை தவிர. அப்போ நீங்க புதிய பாடலிலே ஒரு வாலிபன் வந்து சொல்லுகிறார், நீங்க வந்து இந்த 10 கற்பனைகளிலே கை கொள்ளு என்று வாதி கேட்கிறார். நான் நித்திய ஜீவனை சோதித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த 10 கற்பனைகளை கை கொள்ளுன்னு சொல்றாரு. நான் சின்ன வயது முதலே அந்த கற்பனைகளை நான் கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற. இது எல்லாம் பிரதானமா இருக்கிறது ஒரே கற்பனை தான். நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல
உன்னிடத்தில் அன்பு கொள்வத பிறரிடத்திலும் அன்புல எல்லாத்தையும் அடக்கிட்டார். அதனாலதான் தேவன் சொன்ன கட்டளைக்கு இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும் என்ற இந்த வாலிபனாலே பெற்றுக் கொள்ள முடியும். என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் விட்டு ஏழை கொடுத்துட்டு என் பின்னாடி வாழ்ந்த. அவனால முடியல, அவனால முடியல. அப்போ ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு தான் அரசாட்சி. அதற்கு ஆயத்தமாக முடியும், அதற்குள்ள அதிகாரம் போக முடியும். நீங்க அரசாட்சிக்கான அடையாளமாக தான் இந்த கற்பனைகளை வைக்கப்பட்டிருக்கு. இந்த கற்பனைகளை வாங்குவது அது ஈஸி கிடையாது. இப்ப நம்ம இந்த புதன்கிழமையிலிருந்து நமக்கு 2 டேஸ் ஆரம்பமாக 40 நாட்கள் ஒரு விசேஷித்த நாட்கள். இந்த மோசே இந்த இரண்டாவது வாங்கின அந்த 2 கற்பனையை வாங்குவதற்கு அவன் எத்தனை நாள் உபவாசம் இருந்தா தெரியுமா? எத்தனை நாள் இருந்தா? 40 நாள். நமக்கு சாதாரண ஒரு பலகை 10 வார்த்தை 10 வசனம் தான் தெரியும். அதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? வாசிங்க. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28 வசனத்தை வாசிங்க. 34, 28. அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தார். எத்தனை நாள் இருந்தா? 40 நாள். எப்படி இருந்தா? அப்பம் புசியில, அதாவது அப்பம் புசியாம கூட இருந்தாங்க. தண்ணி குடிக்காம இருக்க முடியும். 40 நாள் இருக்க முடியும். ஆமா, கண்டிப்பா இருக்க முடியும். ஆனா மோசே இருந்தான். ஏன்னா அவன் யாரோட இருந்தான்? கர்த்தரோட இருந்தான். கரெக்ட் எல்லாம் சொல்லுங்க. அவன் சும்மா தனிமையில போய் ஜபிக்கிறேன்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு அங்க போய் உட்கார்ந்து. அவன் யாரோட இருந்தான்? கர்த்தர் பலன் இருக்கிறார். என்ன சாதாரண போல துளிக்க வைத்தவர், அதை பூ பூக்க வைத்தவர், அதை பழங்களாக வெளியிட வைத்தவர், மன்னாவை வானத்திலிருந்து வருவிக்க விட்டவர். மோசேக்கு அந்த தீர்வை தர முடியாதா? அவன் 40 நாள் 400 நாள் கூட இருக்க முடியுங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரோட இருங்க. தொடர்ந்து வாசிங்க. அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். எத்தனை நாள் எழுதியிருக்கா? அப்போ 40 நாட்கள் இருந்து அந்த அப்ப எவ்வளவு பெரிய விசேஷித்த பொருள் அது. அதனாலதான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கப்படுகிறது. அப்போ 3 விதமான பொருள்: மன்னா, துளிர்த்த கோல், கற்பனை. மன்னாவானது அற்புதத்துக்கான அடையாளம், துளிர்த்த கோல் அதிகாரத்துக்கான அடையாளம், 10 கற்பனைகள் 2 பலகைகள் அரசாட்சிக்கான அடையாளம். ஆக இந்த உடன்படிக்கை பெட்டியை நாம் சுமக்கும் போது, அதை பின்தொடரும் போது நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதம். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதமான 3 கிருபைகள் என்ன? நம்முடைய போதகர்கள் கொடுத்தது. முதலாவது, நான் உனக்கு முன்பாக செல்வேன். இந்த மாதம் முழுவதும் அதை பிடிச்சுக்கீங்க. ஆண்டவரே நீங்க போக, ஆண்டவரே நான் பின்னாடி வரேன். அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். அப்புறம் அவர் நான் உனக்கு இளைப்பாறுதல். இந்த உலகத்தில் வேண்டியது அவசியம். எவ்வளவு பேர் சமாதானம் இல்லாத ஒரு நிலை, ஒரு இளைப்பாறுதலான, அது தேவன் இருக்கும் போதுதானே கிடைக்கும். அதே ஆண்டவர் தருவேன்றாரு. 3வது, இந்த உலகத்தின் தேவைகள் அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். உடன்படிக்கை பெட்டியை நாம் பின்தொடரும் போதோ சுமக்கும் போதோ அதை ஏற்றுக்கொள்ளும் போது இயேசுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. இந்த 3 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு. ஆகவே மன்னா, துளிர்த்த கோல், 2 கற்பனை, இதை நீங்க மறந்து விடவே கூடாது. உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்ததுன்னா டக்குன்னு சொல்ல கத்துக்கணும். எதற்கு அடையாளமா? இயேசுக்கு அடையாளம். இயேசுவை நாம் உறவு கொள்ளும் போது நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நமக்கு முன் செல்வார், ஆண்டவர் நமக்கு இடைப்பாறுதல் தருவார், ஆண்டவர் நம் தேவையை சந்திப்பார். அதுவாக இந்த மார்ச் மாதம் ஒரு விசேஷித்த ஒரு மாதமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.